எதிரில் அவ்வளோ பெரிய வீரன் கரன் நிற்கிறான். கரன் எப்பேற்பட்ட வீரன்னா ராவணனை விட பெரிய வீரன். பின்னால் ஒரு செய்தி வரும் உத்தரகாண்டத்தில். ராவணனுக்கு கரன் அங்கே இருக்கான்னு பயம். தன்னோட கரன் இருப்பான்னு சொன்னால் தன்னுடைய வீரம் அவனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறான், தன் பக்கத்துலேயே அவனை வச்சுட்டா தனக்கு த்ரெட்டுன்னு நினச்சி கொண்டு போய் ஜனஸ்தானத்தில் நீ இருப்பா, சூர்பனகைக்கு சப்போர்ட்டாக நீ இருப்பான்னு கொண்டு போய் அங்கே விட்டுடுறான். அந்த கரன் எதிரில் நிற்க ராமனுடைய வில் உடைந்து விடுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் வர காட்சி இப்படி வரும். அந்த வில் உடைந்து விட அகஸ்தியர் கொடுத்த ஆயுதங்களில் வில் இருக்கே என்று ராமன் எடுத்துக்கொள்வதாக காட்சி வரும். அகஸ்தியர் கொஞ்ச நேரம் முன்னால் அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு போவார்கள். அகஸ்தியர் தான் பஞ்சவடியில் போய் தங்குங்கள்னு வழியெல்லாம் காட்டுவார். அப்படி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பும்போது அகஸ்தியர் ஆயுதங்களை கொடுப்பார். அந்த ஆயுதங்களில் இந்த வில்லையும் கொடுப்பார். இந்த வில் எப்படி அகஸ்தியர்கிட்ட வந்தது இப்போ? ஆனால் ராமன்கிட்ட கரன் எதிரில் நிற்கும்போது அகஸ்தியர் கொடுத்த வில் இருக்கேன்னு அந்த வில்லை எடுத்து கரனை அழிப்பதற்கு ராமன் அதை பிரயோகம் பண்ணி, இந்த வில்லு தான் கரன் அழிவில் ஆரம்பித்து ராவண அழிவு வரைக்கும் இந்த வில் தான் வரும். இப்போ இதை பார்த்தோம்னா அரக்கர்களை அழிப்பதற்கு விஷ்ணுவினுடைய அந்த ஆற்றல் ராமனிடத்தில் வந்துவிட்டது. இது கம்பராமாயணத்தில் இந்த காட்சி எப்படி வரும்னா, இதே கரன் இதே ராமன் சண்டை நடக்கும். ராமனுடைய கையில் இருக்கிற வில் கீழே விழுந்துவிடும். தேவர்களெல்லாம் தவிப்பார்கள். இப்போ போய் இந்த மாதிரி கரன் பலம் பெற்றால் அப்போ என்ன ஆறுதுன்னு அவர்களுக்கு விஷயம் புரியாது, தவிப்பார்கள். கவிச்சக்கரவர்த்தி ரொம்ப அழகாக சொன்னார், மரபின் வாங்கினான் அப்படின்னு. அப்படி கையை நீட்டினானாம் ராமன். நேச்சுரலாக சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த சண்டையில் ஒரு ஆயுதம் போயிடுத்துன்னா அடுத்த ஆயுதம் அப்படின்னு அப்படி கையை நீட்டுறது எங்கே? அங்கே தேவர்களோடு சேர்ந்து சண்டை போட்டு பழக்கப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவுக்கு தனக்கு யாராவது ஆயுதம் கொடுப்பார்கள் அப்படின்னு அப்படி கையை நீட்டினாராம். நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஈவன் டாக்டர்ஸோடைய ப்ராக்டிஸில் பார்க்கலாம், சர்ஜன்ஸ்கிட்ட பார்க்கலாம், இல்லை பெரிய பதவியில் இருந்தவர்கள்ட்ட பார்க்கலாம். இப்படின்னு கையை நீட்டுவார்கள். ஒரு பெரிய அதிகாரி இருக்கார், அவருக்கு இந்த இடத்துல கையெழுத்து போட்டு பழக்கம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த பேப்பரை வச்சு கையெழுத்துக்காக பேப்பரை வச்ச உடனே அப்படி கையை நீட்டுவார். இந்த செக்ரட்டரி பேனாவை எடுத்து கொடுப்பார் கரெக்டாக. அது அப்படிம்பார்கள். சில பேர் சொல்லும்போது அது வேணும் அப்படிம்பார்கள். நீங்கள் திரைப்பட இயக்குநர்கள்ட்ட கூட பார்க்கலாம். அந்த துணை இயக்குனருக்கு தெரியும் எந்த அது அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதை கொண்டா அப்படின்னா அது எதுன்னு அவர்கள் கொண்டு வருவார்கள். இப்போ ராமனுக்கு அதே மாதிரி ஒரு பழக்கத்தில் அப்படி கையை நீட்டின உடனே வருணன் அங்கேருந்து வில்லை கொடுத்தான். வருணன்கிட்ட அந்த வில்லு இருந்தது. இப்போ வால்மீகி ராமாயணத்துலேயும் அதே தான். பரசுராமன்கிட்டேந்து அந்த வில்லை வாங்கியவுடன் கீப் இட் வித் யூன்னு வருணன்கிட்ட ராமன் கொடுத்து விட, வருணன் அதை கொண்டு வந்து அகஸ்தியரிடத்தில் கொடுக்க, அகஸ்தியர் வழியாக ராமனுக்கு வந்தது. ஆனால் கவிச்சக்கரவர்த்தி அதில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தார். அகஸ்தியர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வரா மாதிரி இல்லாமல் இயல்பாக ராமன் அப்படி கையை தூக்க அந்த ஒரு கணத்தில் மழை துளி போல வந்த வருணன் அந்த வில்லை கொடுத்தான். அப்போ அந்த விஷ்ணு தனுசு கம்ஸ் டு ராமா. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷ்ணு தனுசை இன் சேஃப் கஸ்டடி வச்சிருந்து எப்போ பயன்படுத்த வேண்டுமோ அப்போது பயன்படுத்துவதாக அவதார நோக்கத்திற்கு அந்த கதை வந்துடுது. இது அவதார நோக்கத்துக்கு அந்த கதை வந்தால் கூட இன்னொரு பக்கத்தில் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ப்ரீசீடிங் ஜெனரேஷன்கிட்டேந்து ஆற்றலை சக்சீடிங் ஜெனரேஷன் வாங்கி கொள்கிறது. அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் ராவணனையும் வெல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு கோவையாக அந்த கதை நமக்கு தெரிவிக்கிறது.